பாமக நிறுவனர் ராமதாஸை அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மேடையிலேயே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இன்று நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையில் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அன்று கோபித்துக் கொண்ட அன்புமணி ராமதாஸ் உள்ளாட்சி வந்து சென்றார். நேற்று இரவு பாமக மூத்த தலைவர்கள் அன்புமணி சந்தித்து அவரை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டனர். சந்தையை வந்து சந்திக்கும் ஏற்று இன்னும் அதாவது காலை 11 மணி அளவில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதற்காக சென்னையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு கிளம்ப இருக்கிறார். சந்தையுடனான அந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த இருவருக்குமான அந்த மோதல் என்பது ஒரு முடிவுக்கு வரும் என்ற ஒரு தகவலை கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய இளைஞரணி மாநில தலைவராக முகுந்தன் அறிவித்த அது எந்த விதமான ஒரு பின்வாங்கலும் இருக்காது என்ற ஒரு தகவலையும் கட்சியில் தெரிவிக்கிறார்கள். எனவே ராமதாஸ் சந்திப்பிற்கு பிறகு உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.